ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம் ஃபுட் சீரிஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 போட்டிருப்பேன், அது வேணா நான் பின் பண்றேன், போய் பாருங்க. ஓகேங்களா? ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹோம் ஃபுட் சீரிஸ் மூலியமா நான் சொல்லுவேன். அது பிரேக்ஃபாஸ்டா இருக்கலாம், லஞ்சா இருக்கலாம், டின்னரா இருக்கலாம். எப்பப்பெல்லாம் எந்தெந்த விஷயம் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி யாராச்சும் என் சேனலுக்கு புதுசா வந்துட்டீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஃபாலோ, ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்னோட எஃபெக்ட் எல்லாம் உங்க மூலியமா ரீச் ஆகி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி பண்ணதுக்காக. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நான் அந்த எபிசோட் 2ஓட ஒரு சூப்பர் ஹெல்த்தி ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் பெஸ்ட் காப்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்குறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பாருங்க, ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரி சர்ப்ரைஸா வச்சிருங்க. அதை இப்போ ஓபன் பண்ணுவோம். இதுதான் இந்த பிரேக்ஃபாஸ்ட். எவ்வளோ வெஜ்ஜிஸ், பனானா, இட்லி, முட்டை, மல்லாட்டை சட்னி. மல்லாட்டைனா வேர்க்கடல ப்ளஸ் பொட்டுக்கல்ல போட்டு செஞ்ச ஒரு சட்னி. ஓகேங்களா? இதுதான் இந்த ஹோம் ஃபுட் எபிசோட் 2 சீரீஸோட ஹெல்த்தி ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் ஹை காப்ஸ் மீடியம் காப்ஸ் வித் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபைபர், இதுவும் ஃபைபர், இது காப்ஸ், இது ப்ரோட்டீன். இது ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் மிக்ஸ்ட் ஆஃப் த சட்னி. இது அளவாக தான் எடுத்துப்பேன், ஆனால் ஒரு இதுக்காக இவ்வளோ வச்சுருக்கேன். ஓகேங்களா? எப்போவுமே நம்ம சாப்பிடும் போது ஃபஸ்ட்டு ஃபைபர் தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபைபர் ஃபஸ்ட்டு ஒரு பைட் போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஹோம் ஃபுட்டை நீங்கள் மெனக்கல் எடுத்து சாப்பிட்டீங்க, உங்களுக்கு இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தூங்கி எழுந்த உடனே சாப்பிட்ற முதல் உணவு எப்போவுமே நல்லா இருக்கும். வெறும் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. ஃபஸ்ட்டு ஃபைபர் அவ்வளோ சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் கார்ப்ஸ், அதுக்கப்புறம் தான் கார்ப்ஸ். இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டேன். இப்போ செகண்டு ப்ரோட்டீன் சாப்பிடுவோம். முட்டையோட சத்து எந்த ஒரு உணவாலையும் தர முடியாது. அதான் முட்டையோட சத்து. தயவு செஞ்சு முட்டையை மட்டும் ஒதுக்கவே ஒதுக்காதுங்க. பழம், பழங்கள்லையும் சிறந்த பழம் வாழைப்பழம் தான். அந்த வாழைப்பழம் ரெகுலராக எடுத்துக்கணும். நம்ம இட்லியை தயவு செஞ்சு ஒரு பைட்டு போக போகிறோம். இந்த பைட் நல்லா எடுத்து ஆனால் இது என்னதான் சொன்னாலும் சரி, கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட் உண்டான டேஸ்ட் எதுவுமே இல்லை. ஃபைபர் சட்டலா இருக்கு, இது சட்டலா இருக்கு, இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கு. நான் அந்த கார்போஹைட்ரேட் உள்ள போயிட்டு நாக்கோட சுவையில டச் பண்ணும்போது, இட்லியும் சட்னியும் சேர்ந்து டச் பண்ணும்போது ஜூன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் பாருங்க, இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ஃபுல்லாகவே கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினதால தான் இந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் ஒரு பைட்டு. சட்னிக்கு இட்லிக்கும் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்டா பண்றேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை உண்மையிலே நீங்க கொஞ்சம் மெனக்கடல் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுதான் இந்த வீடியோ மூலியமாவும் நான் உங்களுக்கு சொல்ல வர்ற ஒரே ஒரு நல்ல விஷயம். ஒரு நிமிஷம். இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும்.
ஏன்னா ஃபைபர், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் பேலன்ஸ்டு ஃபுட்டு தான் என்னைக்குமே எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த எபிசோட் 2 சீரீஸ்ல இந்த மாதிரி பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கைஸ். முடிஞ்ச அளவு மெனக்கடல் போடுங்க. முடிஞ்ச அளவு மெனக்கடல் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் தான், உணவே மருந்து தான். உணவு மட்டும்தான் மருந்து. அந்த உணவை நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எல்லா விஷயமும் சரியாகி உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இந்த மார்னிங் வந்து உங்களுக்கு வயிறுல ஒரு மாதிரி இல்லாம, அதே மாதிரி கை கால் குத்தல், சுகர் பேஷண்ட் கை கால் குத்தல் அப்படின்னு இல்லாம இது எல்லாமே சமநிலையா வச்சுக்கும். ஏன்னா புரோட்டீன்லாம் கொஞ்சம் ஸ்லோவா டைஜஷன் ஆகும். அந்த டைஜஷன் ஆகிற புரோட்டீன் வந்து டக்குனு ஸ்பைக் பண்ண விடாம கிராஜுவலா வச்சுக்கும் உடம்புல இருக்க இதுவாக சுகர் லெவல்ல எல்லாத்தையுமே. அதனால பேலன்ஸ்டு ஃபுட்டா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச அளவு இந்த நாங்க எங்க வீட்டுல ட்ரை பண்ண மாதிரி நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், 13 ரூபாய். ஒரு இட்லி 5 ரூபாய் ஹோமில் வச்சுக்கிறேன். 5 5 10 23. இது ஒரு 10 ரூபாய். 33 33. இது ஒரு 20 ரூபாய். 33 53. இது ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்க. 73 ரூபாய் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோமில் செலவாயிருக்கு கைஸ். நான் வந்து இதை வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலை வச்சு தான் இந்த ரேட்டை சொல்கிறேன். 73 ரூபாய் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செலவாயிருக்கு. முடிஞ்ச அளவு வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். சரிங்களா கைஸ்? இதுதான் இந்த எபிசோட் 2 ஹோம் சீரிஸ் மூலிமா நம்மளுக்கு சொல்ல வேண்டிய ஒரே நல்ல விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது எதுவுமே நடக்காது. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.